Hi all. So poster பார்த்துருப்பீங்க. So today's live is going to be different from the other lives that I've done. ஏன்னா டாபிக் வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு டாபிக் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ அதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக we have இலா அஸ்தானா. ஸோ she is relationship and marriage. ஸோ ஷி ஆஃபர்ஸ் குரூப் செஷன்ஸ் 1-to-1 செஷன்ஸ் எல்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அவங்க தான் இன்னைக்கு வந்து நம்ம கூட லைவ்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ண போறாங்க. ஸோ வி ஹேவ் எல்லா வித். ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள போறோம் அப்படின்னா என்னென்ன மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும், என்னென்ன விஷயங்கள்ல வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் ஃபைன் ஆர் ஃபார் தட் மேட்டர் வாட் ஆர் த ரெட் ஃபிளாக்ஸ், இது எல்லாமே வந்து நம்ம இன்னைக்கு பேசலாம். ஸோ செல்ஃப் அவேர்னஸ் எவ்வளோ முக்கியம். ஸோ ஒவ்வொரு சினாரியோலையும் நம்ம டிஃப்ரெண்டான எஸ் வந்தாச்சு. ஸோ என்னோட செல்ஃப் அவேர்னஸ் வந்து பேசுவாங்க. Sorry, something got stuck. Yeah, perfectly fine. So இல்ல before jumping into the questions, உங்களை பத்தின ஒரு குட்டி இன்ட்ரோடக்ஷன் நீங்களே கொடுத்துருங்க. நான் வந்து மேரேஜ் அண்ட் ரிலேஷன்ஷிப் கவுன்சிலர்னு மட்டும் முடிச்சிட்டேன். ஸோ வாட் டு யூ ரியலி டு தட்? So நான் வந்து என்னோட பேக்ரவுண்ட் வந்து ஜர்னலிசம். மாஸ்டர்ஸ் இன் ஜர்னலிசம். நிறைய ஸ்டோரிஸ் நிறைய பிளாக்ஸ்ல எழுதுவேன். சைக்காலஜி வந்து பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் பிஏல இருந்தே இருந்திருக்கு. அண்ட் நிறைய ஏன் இந்த ப்ரொஃபஷன்ல இருக்கேன்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் மீடியால ஒர்க் பண்ணாம ஏன் இருக்கேன் அப்படின்னா, சின்ன வயசுல இருந்தே ஸ்கூல்ல இருந்தே பார்த்தேன்னா ஐ ஹவ் பீன் அ வெரி தட் கோ டு பர்சன் ஃபார் லாட் ஆஃப் பீப்புள் டு கம் அண்ட் டாக் டு அண்ட் பி தட் எமோஷனல் ஆங்கர் அண்ட் பி ஐடியாஸை போர் அவுட் பண்றதுக்கோ இல்ல எமோஷன்ஸை போர் அவுட் பண்றதுக்கோ ஒரு சேஃப் ஜோன், ஒரு சேஃப் ஸ்பேஸ் without any bias அதுவே கிடைக்கிறது நிறைய பேருக்கு வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ பீப்புள் ஹவ் ஃபெல்ட் தட் வித் மீ. ஒரு ஸ்கூல்லயும் சரி, பிகாஸ் நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். என்னோட ஸ்கூலும் வீடும் வந்து கிட்டத்தட்ட 18 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ நான் பஸ்ல டிராவல் பண்ணும்போது தெரியாத மனுஷங்க எல்லாம் கூட என்கிட்ட வந்து ரொம்ப ஓப்பனா பேசிட்டு நல்லா இருந்ததுமா உங்ககிட்ட பேசுனதுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அடுத்தது நான் இது வரைக்கும் பார்த்தது கூட இல்ல அவங்கள. Okay. So I have been that kind of a person, very people person. என்னையே அறியாம ஐ ஹவ் மேட் பீப்புள் கம்ஃபர்டபுள் இன் மை ஓன் ஜோன். ஸோ அப்படி இருக்கும்போது I've also, while these are positives, I've also seen lot of broken relationships in my life. I've seen my own very closely related family kulla நிறைய relationships getting broken, marriages getting ended up in divorce, or for that fact that where abusive marriages are still there in the family but still voices are not opened up because for the fact of society we are here அதுக்காக இருக்கும், சொசைட்டில கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அதுக்காக இருக்கும், இல்லைன்னா குழந்தை பெத்துக்கிட்டோம் அதனால இருக்கணும் கூட. அது மாதிரி இருக்கிற தாட் ப்ராசஸ்ல நான் நிறைய வளர்ந்துருக்கேன், பாக்குறேன். அண்ட் ஆஃப்கோர்ஸ் சோஷியல் மீடியானால நம்ம நிறைய பாக்குறோம். ஸோ சைக்காலஜியும் கூட இருந்திருக்கு. அண்ட் I've always connected with relationships and then I started feeling okay, இது வந்து நமக்குள்ள இருக்கிற ஒரு டேலண்ட்ங்கிறத விட நமக்குள்ள இருக்கிற ஒரு ஸ்ட்ரென்த் தான் நான் நினைப்பேன். இட்ஸ் மோர் தேன் அ டேலண்ட் சொல்ல மாட்டேன், ஒரு ஸ்ட்ரென்த் எனக்குள்ள இருக்கிறது. ஐ தாட் why not make the best use of it. இது வந்து அல்டிமேட்லி நம்ம ஒருத்தவங்களுக்கு என்ன வேணும், ஒரு பேசிக் நீட் என்னன்னா எமோஷனல் லிஸ்னிங். என்னை வந்து நீ வந்து காது கொடுத்து நான் என்ன சொல்லாத எமோஷன்ஸ் கூட நான் என்னை யாராவது புரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு வந்து நிறைய வாட்டி மௌனமா இருக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு கம்ஃபர்ட் இல்லையா நம்மளுக்கு. சும்மா கை யாராவது நம்ம கை மேல வச்சு மௌனமா நம்மள கேட்டாலே வந்து ஒரு பெரிய இது. சோ அப்படி ஒரு தாட் ப்ராசஸ்ல நிறைய பேர் வந்து எனக்கே நிறைய வாட்டி அது தோணிருக்கு தட் ஐ ஹவ் பீன் தேர் ஃபார் சோ மெனி பீப்பிள். அண்ட் என்னோட பார்ட்னரும் ரொம்ப வந்து திஸ் இஸ் யோர் ஸ்ட்ரென்த், திஸ் இஸ் வேர் யூ ஃபிளரிஷ் அண்ட் திஸ் இஸ் வேர் யூ ஃபீல் ஜாய். அந்த யூ ஃபீல் ஜாயே வந்து ஒரு பெரிய ஏரியா ஆஃப் டு பி தாட்ங்கிற மாதிரி இருந்தது. அப்படி இருக்கும்போதுதான் சரி ஓகே இது நம்மளுக்கு இப்படி இருக்குன்னும் போது தென் இதுக்கு நான் வந்து பிஏ எம்ஏ ஜர்னலிசம் எம்பிஏ எல்லாமே முடிச்சுட்டு தென் ஐ டிட் பிஏ கவுன்சிலிங் ஃபுல். ஏன்னா இப்ப வந்து நம்ம இட்ஸ் அ வெரி பர்சனலைஸ் இண்டஸ்ட்ரி இல்லையா. உங்களுக்கே தெரியும் இப்ப எவ்வளவு ஒன் ஆன் ஒன் நீங்க எவ்வளவு விமன் கிட்ட பேசுறீங்க. நம்ம வந்து அப்படி யாருக்குமே வந்து சும்மா நம்ம ஓகே கவுன்சிலர் இல்ல ஒரு லைஃப் கோச் அப்படின்னு நம்ம வந்து
அதோட பேசிக்ஸே படிக்காம நம்மளால வந்து இந்த டொமைன்ல வந்து பண்ணலாம். பட் அதுக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷன் இருக்காது. நம்மளால யூ cannot survive. யூ கான் பி லைக் லுக்கிங் ஃபார் மணி ஆல்வேஸ். பட் அதனால திருப்பி அதுக்கு போய் திருப்பி படிச்சு 2-3 இயர்ஸ் டிகிரி முடிச்சு தென் அதுக்கு நிறைய கிரவுண்ட் ஒர்க் போய் பேரலா பீப்புளோட ஒர்க் பண்ணி என்ஜிஓஸ்ல ஒர்க் பண்ணி தென் என்ன சொல்றது கார்பரேட் ஆர்கனைசேஷன்ஸ்ல 1 month இன்டர்ன்ஷிப் மாதிரி பண்ணி அங்க இருக்கிற நீட்ஸ் என்ன அப்படிலாம் பார்க்கும்போது அதெல்லாம் பண்ணிட்டு தென் தட் இஸ் வென் அந்த ஆஃப்லைன் நிறைய ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் தென் ஐ brought this ஆன்லைன். இந்த மாதிரி வேர்ல்ட் ஆஃப் அப்ரிங்கிங் என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா எல்லாமே நம்மளோட ரூட்ஸ்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. இன்னைக்கு நம்மளோட ரிலேஷன்ஷிப் ஹாப்பியா இருக்கு, ஹெல்த்தியா இருக்கு, இல்ல நம்மளால ஒர்க் பண்ண முடியுது அந்த ஒரு மேரேஜ்க்கோ இல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்க்கோ அப்படின்னா somewhere that kind of upbringing we have. Now either we have seen something very bad and we have tried to learn from that and overcome that, இல்லனா நம்ம வந்து ரொம்ப கஷ்டத்தை பார்த்து அந்த கஷ்டத்துல இருந்து கெடுதல் எடுத்துருக்கோம். somewhere both the effects இருக்கு நம்மளுக்கு. So அதனால then I started saying இந்த குரூப்ல எல்லாமே பண்றது தாண்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம வந்து மனசு விட்டு பேசுறதுதான் மனுஷனோட அல்டிமேட் நீடு. அது வந்து ஒரு டீனேஜர்ல இருந்து இருக்கும் போது இருந்தாலும் சரி, கல்யாணம் ஆனாலும் சரி, வயசானவங்களா இருந்தாலும் சரி, மனசு விட்டு பேசுறதுக்கு வேணும். பணம் வேண்டாம், பதவி வேணாம், சந்தோஷம், இந்த பொருள் அதெல்லாம் இல்ல. மனசு விட்டு பேசணும், 5 நிமிஷம் பேசணும் போரும். அந்த ஃபீலிங் தான் எல்லாரோட நீடுமே irrespective ஆஃப் த ஏஜ் அப்படிங்கறது எனக்கு ஃபீல் ஆச்சு. irrespective ஆஃப் த பிளேஸ். நான் ஸ்கூல்ஸ்ல பாத்திருக்கேன், என்ஜிஓஸ்ல பாத்திருக்கேன், கார்பரேட் ஆர்கனைசேஷன்ஸ்ல பாத்திருக்கேன், இண்டிவிஜுவல் இன்ஃபுளுசர்ஸ் லைக் யூ, those strong women who build other women, who equip other women with knowledge கொடுக்கிற givers எல்லாம் கூட somewhere they also need அந்த ஒரு comfort zone to vent out that experience that you guys go through, இல்லையா? Because you guys go through multitude of emotions within 2 hours of conversation with somebody. இப்ப நான் ஒரு பிரெக்னென்டான விமன், அப்ப நான் வரும்போது நான் கன்சீவா இருக்கேன், ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு ஆரம்பிப்பேன் உங்ககிட்ட கதை. ஆனா நான் என் கதைக்குள்ள நுழையும் போது உங்களுக்கு எவ்வளவு எமோஷன்ஸ் வரும். அதை நீங்க வந்து அன்பயஸ்டா எதிர் சரி அது பரு அதெல்லாம் இருக்கட்டும், ஹியூமன் டு ஹியூமன் கனெக்ட் இல்லையா? சோ அது அந்த எமோஷன்ஸ். சோ இதெல்லாம் பார்க்கும் போதுதான் that's how this world of upbringing, that whether it's marriage or the individual relationship that we have with ourselves, both are interconnected. நம்ம வந்து என்ன நினைக்கிறோம்னா எல்லாம் வேற வேற அப்படின்னு நினைக்கிறோம். பட் ரெண்டுமே இன்டர்கனெக்டட். நான் என்னையே எவ்வளவு நல்லா பாத்துக்கிறேனோ அதே மாதிரிதான் நான் என் ஹஸ்பண்ட பாத்துக்க முடியும். என் ஹஸ்பண்ட் எப்படி அவனையே பாத்துக்க முடியுமோ அப்பதான் நான் இது லவ் மேரேஜ்க்கு மட்டும் கிடையாது, அரேஞ்ச் மேரேஜ்லயும் இது வந்து பொருந்தும். we need to take care of ourselves. நம்மளே கட்டாயமா பாத்துக்கணும். இல்லைன்னா நம்ம பாத்துக்க முடியாது. அது வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து அது ஃப்ரஸ்ட்ரேஷன்ல மாறிடுவோம், இல்லைன்னா எக்ஸாஸ்ட் ஆயிடுவோம். நம்ம குழந்தைங்களுக்கும் அது ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்க மாட்டோம். ஒரு என்ன சொல்றது, ஒரு கன்விக்ஷனே இருக்காது. ஏதோ பண்ணணும்னு பண்ணுவோம், நம்மளே வந்து ஐயோ என்னடா பண்றோம் நம்ம குழந்தைங்களை வச்சுக்கிட்டு அப்படின்ற ஃபீலிங் வரும். சோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணும் போதுதான் the world of upbringing இது இந்த மாதிரி கிரவுண்ட் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருந்து then it's a place where all the 3 emotional, all the 3 connections, the relationship that you have with yourself, your marriage and your child, everything is connected. ஏதாவது ஒரு ட்ரையாங்கிளோட ஒரு கார்னர் கூட பிரேக் ஆச்சுன்னா the rest of the 2 gets impacted. இப்ப நீங்க வந்து உங்களுக்கே உங்க குழந்தை ஏதாவது ஆயிடுச்சுன்னா your husband will be upset, you are upset, the energy in the house changes. அம்மாக்கு ஏதாவது ஆச்சுன்னா husband is down, the child is down, the child will be like amma endri, but that energy impacts இல்லையா? So adnalda this whole concept of how important that as a couple we are together, and together not just because we are under the same roof. ஒன்னு கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்கு இல்லாம தாட்ஸ்ல, வே ஆஃப் லுக்கிங்ல எல்லாத்துலயுமே ஒன்னா இருக்க ட்ரை பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு மிடில் கிரவுண்ட் கொண்டு வரணும். அந்த ஒரு பர்பஸ்னாலதான் வந்து this whole thought of world of upbringing. Because எல்லாமே நீங்க எப்படி வளர்ந்துருக்கீங்க, நீங்க என்ன வளர்ப்பு கொடுக்க போறீங்க உங்க குழந்தைக்கு, நம்ம சொசைட்டி, நம்ம வேர்ல்டு, நம்ம இந்த யூனிவர்ஸே அதுலதான் டிபெண்ட் ஆயிருக்கு. நடுவுல வந்து அப்பப்ப எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன்.
மஸ்ட். ஸோ கப்பிள்ஸ்ன்னு சொன்ன உடனே there's one more thing. என்னதான் நம்ம கப்பிள் அப்படின்னாலும் வந்து எல்லாருமே இண்டிவிஜுவல்ஸ் இல்லையா? ஸோ ஒரு இண்டிவிஜுவலுக்கு வந்து செல்ஃப் அவேர்னஸ் அப்படிங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நிறைய சினாரியோஸ்ல பாத்தீங்கன்னா நம்மளோட இன்னர் ஃபீலிங்ஸ் தான் வந்து வில் பி ரிஃப்ளெக்டட் as our behaviors in certain scenarios. Correct. certain scenarios இல்ல, ஆல்மோஸ்ட் எல்லா சினாரியோஸ்லயும் இல்லையா? ஸோ how important is self awareness for an individual? இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்ப ஒரு கரியர் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல எவ்வளவு உங்களுக்கு அவேர்னஸ் வேணும். நீங்க எதுல நல்ல விச் இஸ் யோர் ஸ்ட்ரென்த், விச் இஸ் யோர் வீக்னஸ், விச் இஸ் கோயிங் டு பி நோ கோயிங் ஜோன் அப்படிங்கிற அளவுக்கு நீங்க டீடைல்டா அனாலிசிஸ் பண்றீங்க இல்லையா? அதே மாதிரிதான் செல்ஃப் அவேர்னஸ்ங்கிறது அது சின்ன வயசுல இருந்தே சொல்லி கொடுக்கணும். And not just with terms of education, it's terms of what you feel, how you feel yourself, how with your own skin. நீ குண்டா இருந்தா உனக்கு என்ன ஃபீல் ஆகுது, நீ ஒல்லியா இருந்தா உனக்கு என்ன ஃபீல் ஆகுது, நீ வந்து அழகா இருந்தா என்ன ஃபீல் ஆகுது, மத்தவங்க கமெண்ட் பண்ணும்போது உனக்கு என்ன ஃபீல் ஆகுது. அந்த எமோஷன்ஸ் வந்து ஓவர் பீரியட் ஆஃப் டைம் கிவ்ஸ் தட் நீ உன்னை பத்தி என்ன நினைக்கிற அப்படிங்கிறது. அண்ட் நீ வந்து கான்பிடென்டா இருக்கியா, உலகம் என்ன சொன்னாலும் நீ ஏத்துக்க மாட்ட. நீ உனக்கு தெரியும் உனக்கு என்ன வேணும், உனக்கு நீ யாருன்னு உனக்கு தெரியும். சோ பாதி நேரம் நம்ம ஏன் சொங்கி போறோம், ஒரு மாதிரி டவுன் ஆறோம்னா we don't know who we are. அதான் சேட் பார்ட். நம்மளுக்கு என்ன வேணும், நம்ம யாரு, நம்ம ஏன் இங்க இப்படி இருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியலன்னு தான் அர்த்தம். அந்த செல்ஃப் அவேர்னஸ் எவ்வளவு இம்பாக்ட் ஆகும்னா, ஒரு பார்ட்னர் வந்து உன்னை அக்யூஸ் பண்றான் இல்ல யாராவது வந்து ஏதாவது புட் டவுன் பண்றாங்க அப்படின்னா நீங்க ஏத்துப்பீங்க, ஆனா நீங்க அது இருக்கவே மாட்டீங்க. You will not be that person, but just because your partner is saying, you'll just accept it. You will not give a counter to it saying, I am not like this, I am this way. So it is very important. நிறைய நேரங்கள்ல ஒரு பார்ட்ல நீங்க சொன்னது when the other person is accusing, you just keep mum. இன்னொரு பார்ட்ல வந்து you being the என்ன சொல்றது sometimes abuser, நிறைய நேரங்கள்ல இந்த ஈவென்ட் போது வந்து you lash out பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து உட்கார்ந்து அந்த கோபம் போனதுக்கு அப்புறம் யோசிக்கும், நான் இப்படி நடந்துட்டேன், என்ன நடந்துச்சுன்னா you are not aware why you did that இல்லையா? You aren't aware about your emotions which were lashed out, or உள்ள இருக்கிற hidden roots பத்தி நம்மளுக்கு தெரியறதே கிடையாது இல்லையா நிறைய நேரங்கள்ல. லைக் நம்மளுக்கு வந்து சில நேரத்துல ஏன் அவ்வளவு இப்போ ஒரு சில சினாரியோ எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா, இப்ப எப்படின்னா எங்க வீட்டுல எல்லாம் நாங்க பாத்தோம்னா ரொம்ப கத்தி எல்லாம் பேசவே மாட்டோம். எங்க அப்பா அம்மாவில அப்படிதான் சண்டை எல்லாம் வந்துச்சுன்னா அப்படியே சைலண்டா அந்த மாதிரிதான். சோ வேற எங்கேயாவது எனக்கு யாராவது ரொம்ப கத்தி ஃபேமிலில இல்லாட்டி என்னோட இன்லா சைட்ல இல்ல அந்த மாதிரி ரொம்ப கத்தி வேற கெட்ட வார்த்தை இல்லாட்டி ரொம்ப கொஞ்சம் லோக்கலான வார்த்தை எல்லாம் யூஸ் பண்ணி பேசுறாங்கன்னா எனக்கு அப்படியே கோவம் வந்துரும். எனக்கு ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட் ஜோன் அது. I want to just walk out. But as a daughter-in-law, அது வந்து the walk out feels like a disrespect to people. இல்லையா? சோ அது வந்து நான் வாக் அவுட் பண்ணவா வேண்டாமா, பண்ணா நான் பண்ணலனா நான் வந்து வேற அப்படின்ற ஒரு கான்ட்ரடிக்டிங் ரோல். பட் ஐ நீட் டு லிசன் டு மை இன்னர் செல்ஃப் இல்லையா? நான் நிறைய நாள் வந்து வாக் அவுட் பண்ணாம ஒரே இடத்துல இருக்கேன்னு வச்சுக்கோங்க, என்னைக்காவது ஒரு நாள் வேற யாரும் சண்டை போடுறதுக்கு நானும் கத்துவேன் சேர்த்து. Because that is not what I am. I cannot tolerate that. But we tolerate things that we don't want to tolerate. So that is why very very important self awareness ரொம்ப முக்கியம். True. Plus அது எங்க இருந்து வருதுன்னு நம்மளுக்கு தெரியும். It is not something randomly it comes. இல்லையா? இன்னைக்கு ஹரிதா ஏன் இவ்வளவு பேஷண்டா 1-on-1 கன்சல்டேஷன் கொடுக்க முடியுது இல்ல அவங்க கிட்ட பார்க்க முடியுதுன்னா, ஏதோ ஒரு இடத்துல வந்து அந்த 1-on-1 வந்து யாரோ ஹரிதாக்கு பண்ணி அந்த ஹரிதாக்கு வந்து அந்த கம்ஃபர்ட் கிடைச்சிருக்கு, அந்த ஒரு சேஃப் செக்யூர்ட் ஸ்பேஸ் கிடைச்சிருக்கு. அதனால அந்த சேஃப் செக்யூர்ட் ஸ்பேஸ் இன்னும் 4 பேருக்கு போய் சேரணும். என்னால முடிஞ்சது 4 பேர் தான், ஆனா நான் 4 பேருக்கு செய்வேன் அப்படின்னு வந்து ஹரிதா யோசிக்கிறாங்க இல்லையா? சோ அது வந்து நம்மளுக்கு வந்து பிகாஸ் யுவர் ரூட்ஸ் ஆர் லைக் தட். எங்கேயோ ஒரு டாட் அந்த மாதிரி கனெக்ட் ஆயிருக்கு உங்களுக்கு. சோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் வி ஆல்சோ நோ டு அப்ரிஷியேட். இது ஒரு நெகட்டிவ்காகவும் இருக்கலாம். இப்போ வந்து நான் வந்து என்ன சொல்றது, சின்ன சின்ன விஷயத்துக்கு நான் கோவப்படுறேன் அப்படின்னா அது எங்க இருந்து வருதுன்னு பாக்கணும். சின்ன வயசுல இருந்தே நான் வந்து என்னோட சில எமோஷன்ஸ்க்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்காம சப்போஸ் அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்ல நான் வளர்றேன், அதே வந்து ஒரு ஏஜ் ஆகும் போதும் கூட நம்மளுக்கு அந்த எமோஷன்ஸ்க்கு நம்மளுக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்கலன்னா நம்ம அது பர்ஸ்ட் ஆகும் சின்ன சின்ன விஷயத்துக்கு. ஏன்னா சின்ன விஷயத்துல நீ சின்ன பொண்ணு உனக்கு தெரியாது, நீ சின்ன பொண்ணு உனக்கு தெரியாது,
நீ வந்து கடைக்குட்டி உனக்கு புரியாது, இல்ல நாங்க பெரியவங்க நாங்க எடுத்துக்கிறோம், நாங்க கரெக்டா தான் சொல்றோம் அப்படின்னே சொல்லி சொல்லி நம்மளோட ஒப்பீனியன்ஸ் வந்து சப் பண்ணிட்டு வளர வளர எல்லாருமே இன்னொன்னு ஒரு ஃபேமிலிக்கு போயும் அங்கேயும் நீ ஒரு லாஸ்ட் மருமகளா இருந்து அங்கேயும் நீ வந்து நீ இதுதான் ஹியர் பண்றனா, then it becomes very very daunting. நீ வந்து இவ்வளவு நாள் 25 years 27 years பர்ஸ்ட் ஆயிடும் உங்களுக்கு. அது லாஸ்ட் மருமகள்ல யூனிவர்ஸ்ல எனக்கு தெரிஞ்சு நியூ கம்மர் அப்படிங்கும் போது யூ டோன்ட் நோ திஸ் ஃபேமிலி, யூ டோன்ட் நோ தி ஃபேமிலி ரூல்ஸ் அப்படிங்கறது வந்துரும். அது வந்து லாஸ்ட் இருந்தாலும் சரி சிங்கிளா இருந்தாலும் சரி அது வந்து அந்த ஃபீலிங் வரதா செய்யும். பட் யூ ஷுட் நோ ஹவு டு டாக் அபவுட் இட், லைக் யூ ஷுட் நோ ஹவு டு டீல் வித் இட். அவ்வளவுதான். தட் இஸ் கோயிங் டு பி தேர் irrespective of what. நீங்க புதுசா ஒரு இடத்துக்கு கல்யாணம் பண்ணாலும் உனக்கு தெரியாதுன்னு தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. பட் யூ நெவர் நோ. இப்ப எனக்கு எல்லாமே நிறைய சொல்லியிருக்காங்க. பட் நான் தான் சொல்வேன் எனக்கு தெரியும் எப்படி வீடு நடத்தணும். ஏன்னா நான் 5 வருஷம் எங்க அம்மாக்கு உடம்பு சரியாத போது நான் தான் வீட்டுல இருந்து வேலைக்கெல்லாம் போகாம நான் வீட்டுல இருந்து வீடை பாத்துக்கிட்டேன். So I know, I used to say that I have authentic working experience for that to say to you அப்படின்னு எனக்கு தோணும். சோ நான் வந்து ஒரு வாட்டி சொல்வேன், 2 வாட்டி சொல்வேன், 4 வாட்டி ஒரு 20-30 வாட்டிக்கு அப்புறம் அவங்களே நார்மலா ஆயிடுவாங்க. அவளுக்கு தெரியும் அப்படின்னு. That's how you set your boundaries இல்லையா? பட் சம்டைம்ஸ் நீங்க சொல்ற மாதிரி some people have this nerve to barge in the boundaries. நீ எத்தனைதான் பவுண்டரி வச்சாலும் வந்து அதை தாண்டி குதிச்சு போறதுல தான் அவங்களுக்கு இருக்காங்க. இப்போ இருக்காங்க என் லைஃப்ல அது மாதிரி. பட் how do you that people? Oh, I just keep doing what I need to do. It is my house. I know how to run it. You keep saying, I'll keep doing what I want to do. And I am okay getting the tag of being என்ன சொல்றது, அவன் நினைக்கிறது தான் அவ செய்வான் அப்படிங்கிற ட்ராக் வாங்கறதுக்கு ஐ எம் ஓகே. ஏன்னா ஐ எம் நாட் ஹியர் டு ப்ளீஸ் எனிபடி. இஃப் my partner is not accepting to it, or if my partner is having any issues with that, he will come and talk to me and I will know how to resort to it. ஆனா நான் இன்னைக்கு ஏன் இவ்வளவு கான்பிடென்ட்டா இதை சொல்றேன் அப்படின்னா எனக்கு என்னோட செல்ஃப் அவேர்னஸ் இருக்கு. அந்த செல்ஃப் அவேர்னஸ் ஏன் இருக்கணும்னா அப்பதான் நம்மளால இந்த ஸ்பவுஸ் மேலயோ அந்த ட்ரஸ்ட் ஃபேக்டரோ அந்த ஹெல்தி ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ண முடியும். அது இருந்தாலே போதும்ன்றாரு. ஆனா அது இல்லாம இருக்கும் போது எவ்வளவு பிரச்சனை வருது, எவ்வளவு விமென்ஸ் அப்சசிவா ஃபீல் பண்றோம். நம்ம யாரோ நம்மள ஆட்டி படைக்கிற மாதிரி தானே இருப்பாங்க. அப்ப அந்த ஹஸ்பண்ட் கூட யாரோ ஒருத்தர் ஆட்டி படைக்கிற மாதிரி தானே ஃபீல் ஆகுது. we don't live for ourselves. வாழ்க்கை பூரா வந்து யாரோ ஒருத்தங்க கமெண்ட்ஸ் கொடுத்தாங்க அதை கேட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி தான். because we don't know who we are. சிம்பிளா சொல்றேன். Exactly. we don't know who we are. அது வந்து தெரிஞ்சுக்கணும். அது எனக்கு தெரிஞ்சு irrespective of men or women or I don't care, every child from the லைக் நம்ம எஜுகேஷனுக்கு வந்து நிறைய கான்டெக்ட் கொடுத்து நீ என்ன வேணுங்கிறத படி, உனக்கு என்ன ஆசை அதெல்லாம் சொல்றாங்கல்ல. அதே மாதிரி எமோஷன்ஸ் என்ன சொல்லுது, இன்னர் இன்ஸ்டிங்ஸ் என்ன சொல்லுது, நீ எப்போதும் குழந்தைகிட்ட கேட்கணும். நீங்க சொல்றீங்களா அந்த சாலிட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்றோம், பேபி லெட் ஃபீடிங்ல கான்செப்ட்ஸ் இருக்குல்ல, அது என்ன, அது குழந்தையோட இன்ஸ்டிங் டச் தானே, ரெஸ்பெக்டிங் தட் எமோஷன்ஸ் தானே. சோ அந்த வயசுல இருந்தே நம்ம சொல்லும் போது இட் ஹாஸ் டு கண்டினியூ இன் டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ் ஆஃப் எமோஷன்ஸ் as well. குழந்தை டீனேஜர் வரும்போது ஒரு டீனேஜர்ல வந்து அது ஓபன் பண்றோம்ல, இந்த மாதிரி எமோஷன்ஸ் இருக்கு, பியூபர்ட்டி பத்தி பேசுறோம், இது பேசுறோம், அது அப்ப மல்டிபிள் எமோஷன்ஸ் பேசும்போது ரெஸ்பெக்ட் தட். இதெல்லாம் நேச்சுரல் நடக்கிறது, எனக்கும் நடந்திருக்கு அப்படின்னு நீ ஓப்பனா பேசினா குழந்தை இன்னுமே ஓப்பனா பேசும். Imagine the kind of confident kid you will groom that child into. இல்லையா? நம்மளுக்குலாம் அந்த மாதிரி ஒரு பேரண்டிங் எனக்குலாம் கிடைக்கல நிஜமாவே. அந்த அளவுக்கு வந்து டீப் டவுனா எங்க அப்பா அம்மா எல்லாம் உட்காந்து பேசுறதே கிடையாது. நீ என்ன நினைக்கிற அப்படிலாம் வந்து பேசு. எல்லாம் நல்லா அடிபட்டு கஷ்டப்பட்டு எதுவுமே தெரியாம ஒரு 25க்கு மேலதான் நம்மளுக்கு இதுதான் தேவையா, அதுதான் கரெக்ட் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்ம இதெல்லாம் கத்துக்கிட்டோம். பட் அந்த ஏஜ்ல யாராவது நம்மளுக்கு அது செஞ்சிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். இன்னைக்கும் டர்ன் பண்ணும் போது எனக்கு அந்த ஆசை, அந்த ஒரு ஏக்கோ எல்லாருக்குமே இருக்கும். But I think every child deserves it. I deserved it at that time. You deserved it at that time. But at least we can give our children. At least now women can speak up. எனக்கு 25-27ல வந்தது எனக்கு சந்தோஷமா இருந்தது. அது ரியலைஸ் பண்ணும்போது இருக்கிற ஒரு லிபரேஷன் இருக்கே, that is very very எனக்கு சொல்ற I don't know, it's something very very important as well as it is something very it's like a pleasure. It's like that human pleasure that you feel within yourself. அத உன்னால யார்கிட்டயும் ஷேர் பண்ண முடியாது. நான் என்னால என் ஸ்பவுஸ் கிட்டயும் ஷேர் பண்ண முடியாது, யார்கிட்டயும் சொல்லவும் முடியாது அத. ஏன்னா அவ்வளோ ஒரு
ஐ டோன்ட் நோ, இட் இஸ் சம்திங் தட் எனக்கு ஒரு 26-27ல தான் ரியலைஸ் ஆச்சு. எல்லாரும் இப்படி என்ன பண்றாங்க, இப்படி என்ன ட்ரீட் பண்றாங்க, என் எமோஷன்ஸ்க்கு என்ன வேல்யூவே இல்ல. அப்புறம் வீட்டுல வேற கொஞ்சம் அவனுக்கு ரிப்பல்சிவ் எஃபெக்ட் இருக்கும். திடீர்னு நம்ம பேச ஆரம்பிச்சிருவோம், இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னும் போது. இவ்வளவு நாள் கம்முன்னு இருந்தால புதுசா என்னமோ வந்து சொல்றாளே அப்படிங்கிறது. அப்பெல்லாம் நிறைய ரிஃப்ட் வந்தது எங்க ஃபேமிலிக்குள்ளயும், எங்க அப்பா அம்மாக்குள்ளயும் எனக்கும், இல்ல எங்க அக்காக்குள்ளயும் எங்களுக்கும். அப்புறம் அவங்களும் கொஞ்ச நாள்ல நினைச்சுட்டாங்க, அவன் வளர்ந்துட்டா, அவளுக்கு ஒரு மரியாதை கொடுத்தே ஆகணும், அவளோட எமோஷன்ஸ்க்கு நம்ம வேல்யூ கொடுக்கணும் அப்படின்னு. So that drift will come. But if you do it with a little at a very young age and ஒரு child கொடுத்தனா அது ஹெல்த்தியா போகும். That is more important. So அதான் நான் சொன்னேன், என்னோட கோர்சஸ், என்னோட ஒர்க் ஷாப்ஸ் எல்லாத்துலயுமே அதான். ப்ளீஸ் நம்ம அந்த இன்னர் செல்ஃபுக்கு வந்து கொஞ்சம் நிறையவே தீனி போடுவோம். அவுட்டர் செல்ஃப், இந்த அவுட்டர் பீப்புள் எல்லாருக்குமே ரொம்ப நிறைய தீனி போட்டாச்சு. நம்ம இன்னர் செல்ஃப்க்கு கொஞ்சம் தீனி கொடுக்கணும், அதுக்கு கொஞ்சம் அட்டென்ஷன் கொடுத்து, அது என்ன கேக்குது, அது என்ன ஆசைப்படுது, அதுக்கு என்ன வேணும், அது இவ்வளவு நாள் என்ன சொல்ல தனிச்சுது, அதுவே நம்மளுக்கு தெரியல இல்லையா? அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணா செம்ம ஜாலியா இருக்கும். லைஃபே வந்து கொஞ்சம் அந்த ஒரு ஏக்கங்கள் இல்லாம ஹாப்பியா போகும், கொஞ்சம் ஹெல்தியா போகும். ஐயோ அது என்ன அப்பெல்லாம் யாரும் எதுவும் சொல்லலையே அப்படின்ற ஃபீலிங் நம்மளே நம்மளுக்காக பேசிக்கிட்டா ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டிங்கா இருக்கும் இல்லையா? when you stand up for yourself, that is like a biggest strength that you give to your body. Very true, very true. ஏன்னா நாமளே நம்மள ஃபர்கிவ் பண்ண மாட்டோம். நிறைய சினாரியோஸ்ல வந்ததுக்கு அப்புறம் வந்து when you're introspect இல்லையா, you think அந்த நேரத்துல அவங்க அப்படி சொல்லும்போது நம்ம இப்படி சொல்லிருக்கணும், நாம ஏன் சொல்லல அப்படிங்கறது that keeps haunting us for a long time இல்ல. So yeah, very true. So speaking of which, குழந்தைகளுக்கு உள்ளார போறதுக்கு முன்னாடி so marriage பத்தின question. So what is a happy and healthy marriage? இதுக்கு வந்து defined definition இல்ல, but according to you, what do you feel as a relationship and marriage counselor? நான் வந்து இவ்ளோ being in a love marriage myself, seeing my own parents, seeing all the older generation and seeing our own generation வெச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து I have a little different kind of a thought process when it comes to marriage. ஒரு happy marriage என்னன்னா, ஒரு ரெண்டு பார்ட்னர் இருக்காங்க, they might think நான் வந்து வைஃப், நான் நினைக்கலாம் நல்லா தானே, ஹாப்பியா தானே இருக்கும், இதுல என்ன இருக்கு, we are happy, எல்லாமே நடக்குது, everything is happy, எனக்கு எதுவுமே பிரச்சனை தெரியல அப்படிங்கிறது வந்து நான் யோசிக்கிறது மட்டும். ஓகே, இந்த ஹஸ்பண்ட் வந்து ஹாப்பியா இருக்கானா இல்லையா, அவங்க தாட் ப்ராசஸ் என்ன நடக்குதுன்னு என்ன பொறுத்த வரைக்கும். இப்ப நிறைய பேர் கவுன்சிலிங்ல வராங்க, அப்ப ஒன் பார்ட்னர் சேஸ் இல்லையே நாங்க ஹாப்பியா தான் இருக்கோம், அவ சொன்னதுனாலதான் நான் வந்தேன் இந்த கவுன்சிலிங்க்கு அப்படின்னு. சோ ஹாப்பி மேரேஜ் இஸ் மோஸ்ட்லி வெரி டெல்யூஷனல். இப்ப வெளியில சொல்றாங்கல்ல, ரொம்ப ஜாலியா போட்டோஸ் எல்லாம் போட்டுக்கிறாங்க, சோசியல் மீடியால நல்ல பிக்சர்ஸ் இருக்கு, அப்புறம் கோயிலுக்கு போயிட்டு வராங்க சேர்ந்து, நல்ல நாள் ஆனா நல்லா சமைக்கிறாங்க, நல்லா சாப்பிட்டுக்கிறாங்க, புது ட்ரெஸ் வாங்கிக்கிறாங்க, அதெல்லாம் ஒரு ஹாப்பி மேரேஜ். ஓகே, வெக்கேஷன், ஐயோ செம்ம, அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் ஆஃப் கான்வர்சேஷன் ஆயிட்டாக்கா, யூ கான்ட் ஈவன் டச் அபவுட் இட். ஓகே, சோ இட் இஸ் லைக் அதெல்லாம் வந்து ஒரு ஹாப்பி மேரேஜ். அடுத்த மனசுல என்ன நடக்குது, அடுத்த மைண்ட்ல என்ன ஓடுதுன்னு பார்ட்னர் மைண்ட்ல யோசிக்கிறது. ஒரு ஹெல்தி மேரேஜ் என்னன்னா, இதெல்லாம் இருக்கோ இல்லையோ இட் டசன்ட் மேட்டர், என் பார்ட்னரோட இஸ் மை பார்ட்னர் ஹாப்பி அண்ட் சாட்டிஸ்ஃபைட் வித் மீ, இஸ் மை பார்ட்னர் ஃபீலிங் செக்யூர்ட் வித் மீ, இஸ் மை பார்ட்னர் ஃபீலிங் வேல்யூட் வித் மீ. ஃபீலிங் வேல்யூட் வந்து எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? எல்லா டெசிஷன்ஸ்லயும் உனக்கு ஓகேவா இந்த டெசிஷன், what is your thought about it, that is inclusiveness. நீ வந்து உன் பார்ட்னர் வந்து செக்யூர்டா ஃபீல் வைக்கணும், வேல்யூடா ஃபீல் வைக்கணும். எல்லாமே தான் கொடுக்குறேன், பணம் இருக்கு, வீடு இருக்கு, இதுக்கு மேல என்ன செக்யூரிட்டி? மேரேஜ் டுடே இஸ் பியாண்ட் தட். இந்த பணம் வீடு அதெல்லாம் இருக்கிறதெல்லாம் ஒரு 80s 70s ஜெனரேஷன். ட்ரஸ்ட் மீ, our mothers couldn't speak like this. We have an opportunity, we should say I need emotional security. அதுக்காக தான் கல்யாணமே பண்ணறது இல்லையா? Why are we getting married? We are getting married to share a life. We are not getting married to get a life. இது வந்து நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். Very true. Yeah. நிறைய பேர் the spouse is not feeling happy and when you pull it out la உனக்கு என்ன, he's provided you with bread and butter, you have a shelter, உனக்கு வந்து you have the financial security, you have such lovely children, what more do you want அப்படிங்கிறது கேட்பாங்க.
அது வந்து எப்படி உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுன்னு சம்டைம்ஸ் ஃபீல் சோ ஸ்டக் இல்ல. நீ சொன்ன மாதிரி ஐ நீட் டு பி ஹர்ட், ஐ நீட் டு பி வேல்யூட், ஐ நீட் டு பி ட்ரஸ்டட், ரெஸ்பெக்டட் அப்படிங்கறதெல்லாம் வந்து நிறைய நேரங்கள்ல நம்மளோட ஐ மீன் ப்ரீவியஸ் ஜெனரேஷன்ஸோட ஈக்குவேஷன்ஸ்ல அதெல்லாம் இருந்ததே கிடையாது. ஓகே, சாப்பாடு இருந்துச்சா, செக்யூரான ஒரு ஜாப் இருந்துச்சா, மாசம் மாசம் வந்து உனக்கு வந்து கரெக்டா வந்து எக்ஸ்பென்சஸ் போக வந்து சேவிங்ஸ் இருந்துச்சா, இதுதான் வாஸ் தேர் லைஃப் இல்ல நிறைய நிறைய பார்க்கும்போது. பிளஸ் அதுல இதுல வந்து என்னன்னா இப்ப ஒன்னும் தம் அடிக்கிறானா தண்ணி அடிக்கிறானா அதெல்லாம் பண்ணல, அதனால இட் இஸ் வெரி குட். ஐம் லைக் தட் இஸ் நாட் இன்க்ளூடட். தம் அடிக்கிறானா இப்ப ஐ ஹேவ் சீன் லாட் ஆஃப் mothers who come with the daughter with such counseling sessions saying என் பொண்ணு பாருமா டைவர்ஸ்க்கு போகணும்னு ஆசைப்படுறா அப்படின்னு. The பொண்ணு will be saying எனக்கு எமோஷனலா செக்யூர்டா இல்ல நான் அப்புறம், பட் the mother will be saying இல்ல அவன் தண்ணி அடிக்கல எதுவுமே பண்ணல நல்ல பையனா தான் இருக்கான். பட் மேரேஜ் இஸ் பியாண்ட் தட் இல்லையா? நீங்க அப்படி எல்லாம் பார்த்தோம்னா இட்ஸ் ஜஸ்ட் சம் பேச்சுலர் லைஃப். ஓகே, கிட்ஸ் ஆர் இன் தி பிட்வீன் அண்ட் யூ லிவிங் அண்டர் தி சேம் ரூஃப், அவ்வளவுதான். பட் மேரேஜ் இஸ் பியாண்ட். எக்ஸாக்ட்லி, நான் அப்படி சொல்ல வேணாம்னு நினைச்சேன். பட் தென் எஸ், தட் இஸ் த ட்ரூத். ஷேரிங் a room, sharing a 2 BHK house together, ensuring our basic needs are met. அதுல basic needs of marriage ன்னு பார்த்தா அதுல sexual needs கூட நிறைய women are not getting that. அந்த கான்செப்ட் எல்லாம் டச் பண்ணணும்னா it's a different dimension to even say that please this marriage can't be here அப்படின்ற மாதிரி. So it is very important that we need to share a life, not get a life. First of all, marriage, if somebody thinks that I am going to get married and get a new life, sorry, you're not getting anything. It's a network issue. Ila? கேக்குதா இல்ல? கேக்குது. So this is healthy marriage is where you both the partners know that both of them are happy and secure and emotionally confident about each other. Adha healthy marriage. That is why I say not all happy marriages are healthy marriages, but all healthy marriages are happy marriages. Nicely put. So speaking of marriage, நம்ம ஊர்ல வந்து we tend to be all over the place. நீ வேற நான் வேற இல்ல, அவன் அடிச்சா எனக்கு வலிக்கும், அந்த கான்செப்ட் இல்லையா? There's so much of investment and boundaries அப்படிங்கறதே கிளியரா இல்ல. Marriages is where like two individuals come together அப்படிங்கறது இல்ல. ரெண்டு பேரும் ஒண்ணுதான், கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நீ வேற அவன் வேற இல்ல. So how important is this boundaries in a relationship இல்ல? First of all, நம்ம மத்தவங்களை விட்டுறலாம். As a couple itself, individualக்கு boundaries கொடுக்க தெரியணும். இப்ப I need my girl time அப்படின்னா, இல்ல I need my time to relax myself or do something that I like. Or if Harita needs her time beyond her work, beyond what she is doing, beyond taking care of children, beyond taking care of her spouse and everything, that time has to be respected. இப்ப எனக்கு எமோஷன்ஸ் இப்ப வந்து எனக்கு ரொம்ப சேடா இருக்கேன், பட் ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் அபவுட் தோஸ் எமோஷன்ஸ் ரைட் நவ். ஐ நீட் சம் டைம். அது என்னோட பவுண்டரி. தட் டைம் இஸ் a boundary that I need, that my body needs. Okay, but அது வந்து as partners are we giving that for each other? இல்ல நீ இப்பயே பேசு. Because the other person is angry and very dominating mode, that doesn't come. So it is very important to set boundaries. As in-laws, அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணியாச்சு. They are matured individuals. அதனால தானே கல்யாணம் பண்ணீங்க, குடும்பத்தை நடத்த முடியும்னு நினைச்சு தானே கல்யாணம் பண்ணீங்க. அப்ப அந்த ஸ்பேஸ் கொடுங்க, அந்த ஃப்ரீடம் கொடுங்க. அவங்க கீழே விழுந்து கத்துக்கிட்டோன்ற நானு, அவங்க சண்டை போட்டு கத்துக்கிட்டோம். நடுவுல நுழையணும்னு அவசியம் இல்ல. And moreover, I have to tell you, உங்க ஐடியாலஜிஸும் எங்க கரண்ட் ஜெனரேஷன் ஐடியாலஜிஸ் மேட்ச் ஆகாது. நம்ம யோசிக்கிறது, நம்ம படுற பார்வை, நான் என்ன சொல்றேன், நீங்க உங்க அட்வைஸ் எல்லாம் கொடுங்க, பட் அந்த நேரத்துல கொடுக்காதீங்க. அப்புறமா சொல்லுடா, பாசமா உட்காந்து சொல்லுங்க, இல்லப்பா இப்படி கூட பண்ணலாப்பா அப்படின்னு சொல்லலாம். இல்ல நீ இப்படிதான் பண்ணணும்னா then the women will also start feeling. அப்ப நீ சொல்றா எனக்கும் தெரியும்ல. I always say you have had your marriage to explore and experiment.
Let us also have our marriage to explore and experiment. அது வராதுக்கா. I feel we need to we all have to go through that என்ன சொல்ற அத கத்தி சொல்லி கொஞ்சம் நம்ம ரிவர்ஸ் ஆங்கர் அண்ட் என்ன சொல்ற ரியாக்ஷன் ஆஃப் பீக் ஹேட்ரட் அது வாங்கிதான் நம்ம அந்த பவுண்டரிஸை செட் பண்ணணும். உங்க டொமைனா எடுத்துக்கோங்களேன், எத்தனை பேர் வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்க இந்த குட் நியூஸ்ன்ற கான்செப்டை வச்சு நம்ம தலைமையில இவ்வளவு மிளகா அரைச்சிருக்காங்க. So that itself is a simple statement and open space where you know that they don't know boundaries. Yeah. So we need to எனக்கு 5 years ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி. I don't have a kid. From the few months of the marriage itself, I have started having that concept of when are you giving. First வந்து இல்ல வரும் இப்பதானே கல்யாணம் பண்ணோம் அப்படின்னா. What is giving? Come on, giving எங்க நாம என்ன வந்து மெஷின்? It's like asking an ATM, come on, give the cash-ங்கிற மாதிரி. குழந்தை வருது, அதுக்கே வந்து டெலிவரி எப்பன்னு கேக்குறாங்க. டெலிவரியா? அமேசான் ப்ராடக்ட் தானே அது டெலிவரி ஆகிறதுக்கு. Pizza. Pizza. So the kind of words that we use surrounding these kinds of things, so we don't know. So கொஞ்ச நாள்லாம் வந்து எனக்கு இனிஷியலா it was like இது நார்மல் போல இருக்கு அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் then slowly it started in asking in different dimensions through different people. போறவங்க வரவெல்லாம் நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுவான். So ஒரு பாயிண்ட் என்னாகும், இந்த 5 yearsல I have had my curve where first I'll smile, then I became very repulsive, then I used to feel like angry. Now வந்து like நடக்கும், நடந்தா என்ன மறைக்கவா முடியும், வயிறு வெளியில வரதானே செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிடுவேன். I cannot hide it. So if it cannot be hidden from you, you will get to know. Simple, straightforward. Where எதுவுமே இல்லை கான்செப்ட். And people are going to hate you for this. People are going to சிடுமூஞ்சி, பேவங்களை மதிச்சு பேச தெரியல, இந்த மாதிரி பல tags எனக்கு இருக்கு. But I feel my peace is very important. Because if I am not peaceful with this respect, it hurts my body. It has seen repulsive effects on my health. And it has seen repulsive effects on my marriage also. So yes, we need to learn to set boundaries as couple. And it doesn't come from one person in doing it. And ஒருத்தர் அப்படி பண்ணி இன்னொரு பார்ட்னர் அந்த மாதிரி பண்ணலனா, then it becomes very repulsive for either partner. Repulsive and so much of judgments. அப்படி ஒரு நல்லவங்களுக்கு இப்படி ஒரு பார்ட்னரா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வேற இல்ல. அப்புறம் வந்து நான் என்ன நினைச்சு கல்யாணம் பண்ணேன் என்னமா முடிஞ்சிருக்கு, என்னவோ வந்து கல்யாணமே முடிஞ்ச மாதிரி வந்து என்ன நினைச்சு முடிஞ்ச மாதிரி. So you are going to get, because we are doing something which was not there in the previous generation. So அது வந்து ஒரு ரெவல்யூஷன் வரும்போது ஒரு repulsive effect is natural. So I think we need to bear it so that our next generation, our children are very happy with that. அந்த மாதிரி கஷ்டம்லாம் அட்லீஸ்ட் அவங்களுக்கு வர வேணாம், அவங்களுக்குலாம் வேற விதமான கஷ்டங்கள் நிறைய வரப்போகுது. So yes, setting boundaries as couple is very 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 important. And I will also boundaries பத்தி பேசறதுனால நான் சொல்வேன், premarital phase when you are just talking or getting engaged, அந்த ஒரு courtship period இருக்குல்ல, அந்த courtship period energy courtship or and the premarital phase or new relationship energy. So இதுல என்ன வந்து நாம வந்து பார்க்கணும், like how to like carry forward, இத பத்தி கொஞ்சம் சொல்லலாமா? கேரி ஃபார்வர்டுங்கறத விட என்ன பேசணும்ங்கறத பேசலாம். நிறைய பேருக்கு வந்து எப்படி ஆகுதுன்னா, கல்யாணம் பண்ணிட்டு ஐயோ இத நான் முன்னாடி கேட்டிருக்கணுமே அப்படின்ற ஃபீலிங் இருக்கு. I should have asked this before. இது இப்பதானே தெரியுது. So there are things that you need to ask. இப்ப வந்து பையன் எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, ஓகே, மாசத்துக்கு 40,000 சம்பாதிக்கிறோம். அப்பா அம்மா கேட்டதோட சரி. எத்தனை girls or எத்தனை boys are asking that, how much do you earn, how much do you save, உன்னோட டே டு டே எக்ஸ்பென்சஸ்ல நீ எவ்வளவு செலவு பண்ற. இது வந்து நீ வந்து இல்ல எனக்கு வந்து இதெல்லாம் நான் நெகோஷியபிள், நான் கேம் விளையாடுவேன் அதுக்கு எனக்கு இவ்வளவு செலவு இருக்கு, அது வந்து நான் நெகோஷியபிள், அது என்னோட மீ டைம்க்கு நான் செலவு பண்ணுவேன். சரி, நான் என்னோட மீ டைம்க்கு நான் பார்லர் போவேன், இஸ் இட் ஓகே ஃபார் யூ? Are we open to these kinds of discussions? Why are we not doing it? Imagine if somebody who takes care of herself and has a regular routine of going to parlors and spends like 5K every month for herself.
She earns, she spends all to her rights. But tomorrow somebody starts questioning to her. How will she feel? Why not clear it before only? Why not say it before only? பிரச்சனை அங்கே க்ளோஸ் ஆகும். அப்ப நீ சொல்லல, நான் முன்னாடியே உனக்கு சொன்னேன்ல, நீ எஸ் தானே சொன்ன. அப்ப நீ சொல்லலாம், நீயும் சொன்ன உனக்கு கேம் விளையாடுற, நீ போற, நானும் போயிடுறேன். இது ஏட்டி கேட்டி போட்டி கிடையாது. ஜஸ்ட் மேக்கிங் திங்ஸ் டிரான்ஸ்பரண்ட் அண்ட் கிளியர். அப்புறமா யாருக்குமே சர்ப்ரைஸ் இருக்க வேண்டாங்க. பிரச்சனை எப்போதுமே இந்த மாதிரி சின்ன விஷயத்துல இருந்து தான் ஆரம்பிக்குது தெரியுமா? எனக்கு வந்து ஒரு கவுன்சிலிங் வந்து ஒரு கப்பல் வராங்க. அவங்க சொல்றாங்க, இவன் வந்து என் வாலெட் எடுத்து செக் பண்றா அப்படின்னு கதை ஆரம்பிக்குது. கதை ஆரம்பிக்கும் போது நீ யார்கிட்ட வந்து பிரச்சனைன்னு சொல்லும் போது she keeps checking my wallet. I will be like, okay, so you are fine being naked with each other, but you can't share your wallet, you can't share your mobile phone with each other. Where are we going? எப்ப செக்ஸ் வச்சுக்கணும்னா நேக்கடா பண்றதுக்கு you're fine. அவ்வளோ கம்ஃபர்டபிள். பாடி is such a precious thing for us இல்லையா? It's such a personal thing. It could be men, women, doesn't matter. நம்மளோட பாடி அது. But we are fine to open up to a stranger. But நம்ம மொபைல் போன் காமிக்கிறதுக்கு அவ்வளோ பயப்படுறோம். ஒரு வாலெட் ஷேர் பண்றதுக்கு பயப்படுறோம். பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஷேர் பண்றதுக்கு ஹிஸ்டரி. கம் ஆன், மொபைல் போன் பேங்க் ஸ்டேட்மெண்ட் இப்ப ஜாதகம் எல்லாம் நம்ம பார்க்க தேவையில்லை. the first thing is actually stalk the person. இதுதான் நிறைய பேர் பண்றாங்க. to be very upfront, I'm not encouraging this nor am I saying that it's a healthy behavior, but மாப்பிள்ள பாக்குறாங்க பொண்ணு பாக்குறாங்கன்னா the first thing that we do is surf, get their social media ID and we just talk இல்லையா? அதுக்கு நீ நேராவே கேட்டுட்டு போலாமே. Exactly. அதுக்கு நியாயமா நீ பதில் சொல்லலாமே. இப்படி போய் சொல்லணும்னு அவசியம் இல்லைல்ல. இப்ப ஒரு கவுன்சிலிங் இப்படி ஆரம்பிக்குதுன்னா அப்ப ரெண்டு பேரோட மைண்ட் செட் எப்படி இருக்கு? அந்த விமன் சொல்றா, ஆமா இவங்க வந்து இவங்க நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் காசு கொடுத்துறாங்க, வாலெட் எப்போதும் எம்டியா இருக்கு. So imagine the kind of thought processes you goes. So they have not spoken about money during their courtship period. They have not spoken about what they spend with, what they have not spent with. What are their important relationships that matter to them? இப்ப வந்து நான் எங்க அம்மாக்கு செய்யறேன் அப்படின்னா அவங்க எனக்கு செஞ்சாங்க, நான் செய்யறேன் அப்படிங்கறதும் தாண்டி irrespective of that நான் செய்யணும், அது என்னோட ஆசை. இது பையனுக்கும் இருக்கலாம் பொண்ணுக்கும் இருக்கலாம், அதை நீ ரெஸ்பெக்ட் பண்ணணும். இப்ப வந்து என்னோட கல்யாணத்துல என்னோட லவ் மேரேஜ்ல ரெண்டு பேருக்கும் இருந்த ஒரே காமன் கண்டிஷன், we never wanted to move to states or anywhere. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க கண்ணு முன்னாடி எங்க அப்பா அம்மா இருக்கணும். So I have my parents who were living in Chennai for 35 years, and post my marriage they came to Bangalore because of me. எனக்காக அவங்க பெங்களூர் வந்தாங்க. Now they live 3 kilometers away. My in-laws live near me. So அதுதான் எங்களோட நான் நெகோஷியபிள் கண்டிஷன். இது ஒர்க் அவுட் ஆகாது. இப்படி இருந்தா மட்டும்தான் அது ஒர்க் அவுட் ஆகும். Because both the parents are dependent on us, and hence both the families are near us. So அது ஏன் நம்ம பேச மாட்டேங்கிறோம்? 3 மாசம் 4 மாசம் நெகோஷியேட். அந்த 4 மாசத்துல யார் போட்டோகிராஃபர், எங்க கேட்டரர், எங்க கல்யாணம் வைக்கலாம், எப்ப ப்ரீ வெட்டிங் ஷூட் பண்ணலாம், இதெல்லாம் பேசுறோம். இதெல்லாம் வச்சுக்கிட்டு பின்னாடி கல்யாணம் ஆகி பிரச்சனையா இருந்தா அந்த ப்ரீ வெட்டிங் ஷூட்டை நீ ஞாபகம் வச்சுப்பியா? நீ வெட்டிங் ஆல்பம் எத்தனை வாட்டி திறந்து பாக்குறோம்? அதுக்கு 4 லட்சம் ஸ்பெண்ட் பண்றோம். இன்னைக்கு வந்து நம்ம ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் ஏன் மேரேஜ் ரொம்ப அன்சாட்டிஸ்ஃபைடா இல்ல அன்ஹெல்தியா இருக்குன்னா நம்ம என்ன பேசணுமோ அதை பேச மாட்டேங்கிறோம். நம்ம பேரண்ட்ஸ் காலத்துலயுமே அது பேசல. அட்லீஸ்ட் இப்பயாவது நம்ம பேசணும். இப்பயாவது நம்ம ஓப்பன் அப்பா இது என்னோட தேவை, எனக்கு வந்து கரியர் வந்து நான் நெகோஷியபிள், நான் வேலை பார்க்கணும். நாட் ஜஸ்ட் பிகாஸ் ஐ வாண்ட் டு ஏர்ன், பிகாஸ் ஐ வாண்ட் டு ஃபீல் ஹாப்பி அண்ட் சாட்டிஸ்ஃபைட். அப்படிங்கறத ஓப்பனா சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? இல்லப்பா எங்க வீட்டுல வந்து மருமகள்லாம் வேலைக்கு போக முடியாங்கன்னு அந்த ப்ரொபோசல் ஸ்டாப் பண்ணுன்றேன் நானு. என் ஒர்க் ஷாப்ல இருந்து வந்து ஜெனரலி பீப்புள் have to have a workshop 3 hours na adla end ஆகும்போது they will have 3 non negotiables and 3 negotiables. இந்த மாதிரி விஷயத்துக்கு I can adjust. see adjustment இல்லாம எதுமே இல்ல, compromises இல்லாம எந்த மேரேஜும் கிடையாது. நீ அதுக்கும் ரெடியா இருக்கணும். சோ அந்த மாதிரி வந்து you need to be very clear. இப்ப அந்த மாதிரி கிளியரா இருந்தா கொஞ்சம் பெட்டர் ஆகும் ரிலேஷன்ஷிப்ஸ்.
நியூ ரிலேஷன்ஷிப் எனர்ஜி சம்டைம்ஸ் வந்து ரொம்ப நம்மள வந்து ஓவர் பபிள் அண்ட் எக்ஸைட்டட்ல கூட்டிட்டு போகாம நம்மள காம் டவுன் பண்ணி என்ன பேசணுமோ அதை பேசலாம். அது வந்து எஸ் சொல்லி கொஞ்ச நாள் கழிச்சு கூட பேசலாம். என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுங்கிறதுக்காக அப்படியே நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது பிடிக்கும் பகல்லாம் வந்து விடிய விடிய பேசிக்கிட்டே இருக்கிற ஒரு ஸ்டேஜ். ஆனா என்ன பேசுறோம் அனிதாக்கா, அதுதான்க்கா மேட்டர். நானே நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே நினைக்கிறேன், என்னடி பேசுனீங்க 3 மாசம் பேசிங்களே 4 மாசம் இருந்தது உங்களுக்கு, இதுக்கப்புறம் இவ்வளவு பிரச்சனை வரும்னு கொஞ்சம் கூட ஃபோர்ஸே பண்ண மாட்டீங்களா? இதுல என்ன பியூட்டினா, இத்தனை வேலை பேசி முடிச்சுட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் இது எனக்கு தெரியவே இல்லை, முன்னாடியே அவங்க சொல்லவே இல்லைங்கிறது வரும். அப்ப என்னடா பேசுனீங்க இவ்வளவு நாள்? Seriously, I used to wonder, I'm like, please talk something sensible. நைட் ஃபுல்லா நீங்க 4 hours பேசுறீங்க, ப்ராஜெக்ட் உனக்கு எல்லாம் நான் தான் ப்ராஜெக்ட் பண்றேன், அட்லீஸ்ட் கொஞ்சமா அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோ அப்படின்னு ஃபீலிங். I've had so many times felt like, oh my god, these people haven't spoken anything அப்படின்ற ஃபீலிங் வரும். So but yes, new relationship energy is very healthy, but use it, channelize it in the right direction. அதுதான் எனக்கு வேணும். That is only going to be beneficial for you. அத நீ வந்து அப்படியே ஏய் சூப்பர் நைஸ் ஃபீலிங் அப்படின்னு நினைச்சிட்டு அப்படியே 3 monthsல வெட்டிங் பிளானிங் பண்ணோம், கல்யாணம் பண்ண, ஷாப்பிங் பண்ணோம், அதுலயே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. எல்லா பபிள்ஸ் எல்லாமே நாட் டைப் பண்ணதுக்கு அப்புறம் வரும். அந்த நாட்டை நீங்க ஓப்பனே பண்ண மாட்டீங்க. சோ புரிய மாட்டேன்றது. அது கூட வந்து சில்ட்ரனை பாதிக்குது. அந்த மாதிரி ஒரு மேரேஜ் கூட ரொம்ப சில்ட்ரனை பாதிக்குது. நம்ம வந்து அந்த பசங்களால சொல்ல முடியல, நம்மளுக்கு இருக்கிற ஸ்கார்ஸ் மாதிரி நம்ம கைண்ட் ஆஃப் we are also giving those kinds of scars only for our children. So I think couples have to start talking little maturely and sensibly. Yes, that courtship romance, love, that new thoughts of saying love you after a point when you start feeling that everything is there. I respect that. I've had it. But you should also talk and say what is negotiable for you, what is not. நான் இதுக்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு ரெடி, பட் இந்த விஷயத்துல மட்டும் நான் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது அப்படிங்கறத சொன்னா லைஃப் பிகம்ஸ் லிட்டில் ஹாப்பி அண்ட் ஹெல்தி. இட்ஸ் அப்படி ஒண்ணும் செட் ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அது வந்து எனக்கு தெரிஞ்சு அது நம்மளுக்கு நடக்கணும். நம்ம வந்து சொல்லாம புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். சில வாட்டி மென்னுக்கு வந்து இது கூட தெரியாதா, ஒரு பொண்ணுகிட்ட எப்படி பேசணும்னு தெரியாதா அப்படிங்கறத நம்ம மென்னுக்கு சொல்றோம். தெரியாது, ஏன்னா நம்மளோட சொசைட்டி அப்படி வளர்க்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படியும் வளர்த்தாலும் எவ்ரி மென் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். யூ நீட் டு டெல் ஹவு யூ ஃபீல். எப்படி பண்ணா உனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும், உனக்கு வந்து அது ஹாப்பினஸ் கொடுக்கணுங்கிறது விமன் ஹேவ் டு சே, பிகாஸ் இட் டிஃபர்ஸ் வித் எவ்ரிபடி. எல்லாருக்கும் நம்ம வந்து வேற யாருக்கும் அப்ளிகபிள் ஆகுறதோ உனக்கு செஞ்சேன்னா உனக்கு கோபம் தான் வரும். அந்த பொண்ணுகிட்டே நீ பண்ணிக்கோ அப்படின்னு தான் தோணும். இல்ல ஒரு ஃப்ரெண்ட் who's a girl, if he had treated something good and she அதே விஷயத்த உன்கிட்ட பண்ணி நீ அது ஹாப்பி ஆகலன்னு வச்சுக்கோங்க, you will feel bad. So it's better you say it out. இல்ல எனக்கு வந்து இப்ப வந்து எனக்கு எப்படின்னா இப்ப வந்து எனக்கு கிஃப்ட்ஸ் வாங்கினா பிடிக்கும், எனக்கு வந்து யாராவது பர்சனலைஸ் கார்ட்ஸ் நோட்ஸ் எல்லாம் எழுதி கொடுத்தா பிடிக்கும். சோ நான் வந்து ஓப்பனாவே சொன்னேன் எனக்கு இது மாதிரிலாம் பண்ணா பிடிக்கும்டா. I was like okay. So he knows what I like. So he also I also know him what he likes. அவனுக்கு வந்து இந்த மெட்டீரியலிஸ்டிக் எதுவுமே இந்த டிஷர்ட் இல்ல அந்த மாதிரிலாம் வாங்கி கொடுத்தாலும் பிடிக்காது. So you need to tell, and it is, I think courtship is a beautiful phase where you can just learn about each other to create memories for the rest of the life. நம்ம வந்து சொல்றோம்ல அந்த இனிஷியல் பீரியட்ல இருந்த மெமரிஸ் மாதிரி ஆக்சுவலா அந்த மெமரிஸே கிடையாது. Just doing it for the sake of impressing each other, but we are not learning each other. அது லேர்ன் பண்ணிக்கோங்க. லைக் இப்ப என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு நம்ம கத்துக்கிட்டோம்னா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கு தகுந்தாப்புல நம்ம ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தோம்னா then it's like you're creating memories later. இல்லனா லேட்டர் வந்து சண்டை தான். Somewhere it is unhealthy. Very, very, very important. Now people get so carried away with social media. So அந்த ஆத்தென்டிசிட்டியே போயிடுச்சு. ஓகே இந்த மாதிரி பிரசன்ட் பண்ணிக்கிட்டாதான் வந்து பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெலியூஷனலா தான் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, even in a relationship. So that is not going to give them a good ending. I'm not saying it is going to end the relationship, but நான் சொல்றேன். But yeah, healthy இருக்க மாட்டாங்க, இருப்பாங்க கூட 80 வருஷம் வரைக்கும் இருப்பாங்க கூட. நீ ஹாப்பியா இருக்கியா? அப்படிப்பட்ட ஒரு சஃபகேஷன் ஏன் இருக்கணும்? அதுக்கா அவங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்கல்ல, இல்ல அதுக்கா யூ கிவன் அ லைஃப், அதுவும் இருக்குல்ல. நான் எங்க அப்பா அம்மாவே இல்லாட்டி நம்ம ஃபேமிலிலேயே யாராவது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சோசியல் மீடியா ப்ரொஃபைல்ல செக் பண்றாங்க. ஜாதகம் வருது, ஜாதகம் மேட்ச் ஆகுதோ இல்லையோ, ஃபர்ஸ்ட் லிங்க்டின் ப்ரொஃபைல், ஃபேஸ்புக் ப்ரொஃபைல், இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல். இந்த matrimony.com கூட நம்புறது இல்ல யாருமே ஆக்சுவலி.
இப்ப எல்லாம் சோசியல் மீடியா தான் மேட்ரிமோனி எல்லாம் So, படுத்துச்சு. so I feel times have to change. The way we look at marriages needs to be changed. Very true. So, how important is premarital counseling, and how to get rid of the inhibitions with respect to sex? ஏன்னா நம்ம ஊர்ல அது Okay. வந்து பேசக்கூடாத வார்த்தை, சொல்லக்கூடாத வார்த்தை அப்படிதான் இருந்திருக்கு இல்லையா? See, first question, premarital counseling is very, very important. ஒரு என்ன சொல்றது, அப்படியே ஒரு இருட்டறையில் உள்ள போறதுக்கு பதில நல்ல லைட் போட்டு நல்ல தெளிவா விளக்கேத்திட்டு உனக்குள்ள என்ன வேணும். So premarital counseling is not for couples together. It's about individuals. It's about you knowing yourself, you knowing what you want from your marriage. இந்த மேரேஜ்னால எனக்கு என்ன, நான் என்ன கொடுக்க முடியும், எனக்கு என்ன நல்லது நடக்க போகுது, வாட் ஐ கேன் கிவ், தட் இஸ் ஆல்சோ தேர் இல்லையா. நான் என்னால என்ன கொடுக்க முடியும், இவ்வளவுதான் கொடுக்க முடியும் அப்படிங்கறதும். ஏன்னா ஆல் ஆஃப் அஸ் ஹேவ் லிமிடேஷன்ஸ். நீ வந்து இஷ்டத்துக்கு வந்து ஒரு 12 பேர் இருக்கிற ஜாயிண்ட் ஃபேமிலியில வந்து என்ன நீ தரலன்னா நான் எப்படி என்னால இருக்க முடியாது. தட் இஸ் மை பிகெஸ்ட் லிமிடேஷன் அப்படின்னு நிறைய பேருக்கு இருக்கும். So what is your limitation? What is that you can give for the marriage? What you want? What are you as a personality? உன்னோட strength என்ன, உன்னோட weakness என்ன, what is your vulnerability? What are your innate emotions that you would want to share with your partner? எந்த ஃபேஸ்ல நீ வந்து ஷேர் பண்ணலாம்னு இருக்க, எவ்வளவு தூரம், at what point in life will you be able to share? So இந்த மாதிரி நிறைய questions இருக்கு உங்களுக்கு. And this is something or well groomed children, or children who know their body, their emotions, who are so connected, and they are groomed like that for life, at least till teenager 15 16 வரைக்கும். எப்ப நம்ம அப்பா அம்மா சொல்ற வயசு, அந்த கேக்குற வயசு வரைக்கும் நம்ம அவங்களை அப்படி குரூப் பண்ணணும். அவ்வளோ ப்ரீமேரிட்டல் கவுன்சிலிங் அந்த மாதிரி சில்ட்ரனுக்கு தேவை. பட் நம்ம ஜென்ரேஷன்ல அந்த மாதிரி கிடையாது. ஸோ ப்ரீமேரிட்டல் கவுன்சிலிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், because most of the women or men also don't know what they can give, what they want to offer, what they can get, and what they need, what is their body telling. அவங்களுக்கு வந்து பியாண்ட் செக்ஸ் எதுவுமே தெரியல வெண்ணுக்கு. விமென்க்கு ஜென்ரலா பாத்தீங்கன்னா பியாண்ட் எமோஷன்ஸ் என்னதுன்னே தெரியல. சோ விமென்க்கு வந்து இந்த செக்ஷுவல் இனிபிஷன்ஸ் ஏன் இருக்கு அப்படின்னா, நம்மளுக்கு நம்ம பாடி பார்ட்ஸே தெரிய மாட்டேங்குது, அவேர்னஸே இல்ல. வெஜைனா உள்ள இருக்கா வெளியில இருக்கா, உள்ள இருக்கிற பார்ட் தான் வந்து செக்ஷுவல் ஆர்கன் வச்சு அதுதான் வந்து நம்மளுக்கு பிளஷர் கொடுக்கும் நினைக்கிறோம். பட் தட்ஸ் நாட் த பிளஷரபிள் பார்ட். That's not what our body speaks. Our body is speaking a different language. We speak something else. We are feeling something else. We are learning something else. So there is so much of contradiction. Knowing about yourself is very important, whether it's body anatomy or body emotions. All this is what premarital counseling is all about. It is very important that we go through this. நான் எதுவுமே தெரியாம தான் வந்து ஒரு மேரேஜ்குள்ள இருக்கேன், முன்னாடி இருந்தேன். So அதெல்லாம் தாண்டி வந்தது because I had an understanding partner who gave me that space to learn, who gave me that time of okay not happening அப்படிங்கிற டைம்ல வந்து கிவ் அப் பண்ணாம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற ஒரு பார்ட்னர் இருந்ததுனால இட் ஒர்க்ஸ் அவுட் ஆச்சு. எத்தனை வாட்டி ரிலேஷன்ஷிப்ல வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம ஒரு அபியூசிவ் மேரேஜா, இல்ல அவங்க பொண்ணுக்கு எதுவும் தெரியல நீங்க கூட்டிட்டு போங்கன்னு சொல்ற எத்தனை பார்ட்னர்ஸ் இருக்காங்க. So we need to know. And it is, I also feel sometimes it is unfair on the men's part that men know, but if women are not aware of themselves, they are also on the losing side, and it is not justified for them. Ilya, women should, men வந்து ஒரு teaching mode க்கு வந்துறாங்க. So imagine if women is equipped with knowledge, she can be an equal partner in that. She will know what to ask for, she will know what to seek for. Men know it. Men know it from a very young age. But for us, it has become a taboo. We don't accept that it is a natural part of our life and a natural part of our body. So in the inhibitions, first thing, know about yourself. Know about your body parts. Know what is your body wants. When does your body want? இப்ப நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா பீரியட்ஸ் டைம்ல வந்து as a couple பண்ணா the wife doesn't like touching. அதுவே பாத்தீங்கன்னா lot of women in the world like touching, like cuddling during their period time.
They feel comfortable, they feel secure because you have hormones are going everywhere, you have multiple emotions going there. So அந்த comfort கொடுக்குது. So உனக்கு என்ன வேணும்னு நீ தான் முடிவு பண்ணும். அது முடிவு எப்படி பண்ணுவ? அந்த செல்ஃப் அவேர்னஸ் இருக்கும். So yes, premarital இந்த மாதிரி conversations, இந்த மாதிரி workshops, இந்த மாதிரி sessionsல வந்து you get clarity. You have to sit and write down. எனக்கு என்ன தெரியல, எனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது. சாட்லி நம்ம மத்த எல்லா விஷயத்துலயுமே என்ன வேணும் தெரியுது, கரியர்ல என்ன வேணும் தெரியுது, வெளியில போய் ஏதாவது வாங்கணும்னா என்ன வேணும் தெரியுது. பட் நமக்குன்னு வரும்போது நமக்கு தெரிய மாட்டேங்குது. யாரோ ஒருத்தவங்க கல்யாணம் பண்றதுக்கு ஜாதகம் எடுத்துறாங்க, யாரோ ஒருத்தவங்க முடிவு பண்றாங்க பண்ணிக்கோங்கன்னு, யாரோ ஒருத்தவங்க எஸ் சொல்றாங்க, யாரோ ஒருத்தவங்க கல்யாணம் பண்றதெல்லாம் நீங்க அல்டிமேட்டா அதுக்கப்புறம் நீங்க தானே கஷ்டப்படுறீங்க. So it is better be a self-aware. Go through online workshops like this. This is very, very, what to say, இன்னும் கொஞ்ச நாள் போனா I would just say that it's a must. All women should go through. Because எதையும் தெரியாம ஒரு மேரேஜ் மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ல வந்து இருக்கவே கூடாது. Especially in India where divorce is still a taboo. இன்னைக்கும் லுக் டவுன் பண்றாங்க. அப்படி இருக்கிறதுல இவ்வளோ சஃபகேட்டிங்கான ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல தெரியாம இருக்கும்போது அது ரொம்பவே பிரச்சனையில தான் போய் முடியும். A small addition, women மட்டும் கிடையாது, அவங்க மிஸ் பண்ணிட்டு, I mean வாய் தவறி சொல்லிட்டாங்க, couple, every couple should go through. Yes. Yeah, every couple individually, men, women also. Ennoda workshops la men also come. So it is all the premarital workshops and everything. Everything is open for men and women. I do about intimacy. I do about post-marital conversations. La வந்து எப்படி ஹேண்டில் பண்றதுனே உடனே டெசிஷன் வந்து இல்ல நான் எங்க வீட்டுக்கு போறேன் அப்படின்னு இருக்க கூடாது. You have to sit down and work. இல்ல அவங்க ரொம்ப இன்டர்ஃபியர் பண்றாங்க அப்படியும் இருக்க கூடாது. You should know where to draw the line. அந்த லைன் நீயும் வந்து அதுதான் நீங்க கரெக்டா கேட்டீங்க, பவுண்டரிஸ். அதான் as a couple நீங்க பவுண்டரிஸ் எடுக்க கத்துக்கணும். அது எப்படி வரும்? அது நீங்க ரெண்டு பேரும் how well you know each other, how well you know yourself. It again comes down to that one. True. So couples-க்கு செல்ஃப் ஹீலிங் பிராக்டிசஸ் அப்படின்னு என்னென்ன சஜஸ்ட் பண்ணுவீங்களா? So self healing அப்படின்னு சொன்னா it's about you getting over all your what to say traumas or simple அப்பப்ப ரொம்ப frustration இருக்கு, go for your have some kind of sports that you want to do or go for simple walks. You want to go alone. If your husband says or if your wife says இல்ல எனக்கு தனியா நடக்க போணும் அப்படின்னா அதை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. Because that personal time is quite healing time. அப்புறம் இல்ல பாய்ஸ் ட்ரிப் போறாங்க, போகட்டுமே, இதுல என்ன இருக்கு, கேர்ள்ஸ் ட்ரிப் போறாங்க, போகட்டுமே. அந்த ஒரு கேர்ள்ஸ் ட்ரிப் போனதுனால மேரேஜ் ஸ்பாயில் ஆயிடுமா? இல்ல அந்த பாய்ஸ் ட்ரிப் போனதுனால மேரேஜ் ஸ்பாயில் ஆயிடுமா? நீங்க as a பார்ட்னர் என்கரேஜ் பண்ணி அதை அனுப்பிச்சு வச்சீங்க, இல்ல எனக்கு தெரியும் என் பொண்டாட்டி பத்தி, நீ போயிட்டு வாமா அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க மதர் இன் லா, ஃபாதர் இன் லா, உங்க பேரண்ட்ஸ், நான் பாத்துருக்கேன் நிறைய பொண்ணுங்களோட அப்பா அம்மாவே கல்யாணம் ஆயிடுச்சு ஏன் போற இப்படிக்கலாம் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. சோ அதெல்லாமும் வந்து if the partner says இல்லையா, அந்த அப்பா அம்மா ஐயோ மருமக சொல்றாரு நம்ம சைலண்டா இருக்கலாம். If the partner takes that stand இல்லையா, it gives more support, more confidence and also it gives a very, very positive picture. Because the trust factor comes into the play. Yeah. So இதெல்லாம் பண்ணலாம். And as a couple நீங்க எங்கேயாவது இப்பெல்லாம் நான் வந்து ரொம்ப சம்பாதிக்கணும் ஓகேயா, இதே பிக்சர்ல மென் விமென் ரெண்டு பேருமே ரொம்ப ஒர்க் போறாங்க. கொஞ்சம் ஃப்ரீ டைம் எடுத்துக்கணும் தனக்கு தானே. சில்ட்ரன் இருந்தாலும் பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. யூ நீட் டு டேக் யுவர் டைம் ஃப்ரீ with yourself as a couple. Sit and talk about your old childhood memories. அதெல்லாம் பயங்கர ஹீலிங் எப்படின்னா, அது sometimes gives you laughter or it sometimes touches deep down scars. நாஸ்டாலஜியாவும் இருக்கும். சில வாட்டி வந்து ஒரு வல்னரபிலிட்டி கொடுக்கும் ஒருத்தருக்குள்ள. அது வந்து it creates lot of intimacy between couples because as a partner எப்படி இருக்குன்னா, ஓ இவர் வந்து என்ன நம்பி என்கிட்ட எல்லாத்தையும் சொல்றாங்க, இல்ல அவ என்ன நம்பி எல்லாத்தையும் என்கிட்ட சொல்றா, ஓப்பனா இருக்கா, என் முன்னாடி அழறா அப்படிங்கிறது வந்து both the genders feel confident and builds trust between each other. So அந்த தனிமை டைம் வந்து குழந்தை இருக்காங்களோ இல்லையோ, இது வந்து irrespective of what the scenarios are, monthly once have a date night. அதான் சொல்வேன் எல்லார்கிட்டயும், ப்ளீஸ் have a date night. டேட்டுங்கிறது ஒரு ப்ரீ மேரேஜ்
ஆர் வெஸ்டர்ன் கல்ச்சர்லாம் கிடையாது. இப்ப கூட நம்ம கூட வந்து நம்ம கல்ச்சர்ல கூட சும்மா அப்பா அம்மா வெளில போறதில்ல, கோயில் போறதில்ல பாத்துருக்கோமா இல்லையா? நம்மள நீ விளையாடிட்டே இரு, நாங்க வந்து கோயில் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்றது எத்தனை பேர் இருக்கோம் நம்ம சின்ன வயசுல. இட்ஸ் நாட் அது நம்ம டேட்னு சொல்லலாம், பட் அவங்களும் கொஞ்ச நேரம் அது ஒரு ஸ்பிரிச்சுவல் இதுல அவங்க ஜாலியா அவங்களோட இருக்கிறது. அப்புறம் இந்த ஃபெஸ்டிவல் டேஸ் இல்ல இம்பார்ட்டன்ட் டேஸ் அன்னைக்கு டேக் ஆஃப், ஐ வுட் சே டோன்ட் ஒர்க். இப்ப வந்து இப்போ உங்களை மாதிரி பீப்புள்லாம் வந்து பர்த் ஒர்க்கர்ஸ் இல்ல அவங்க எல்லாம் டெஃபினெட்லி யூ கான்ட் ப்ரெடிக்ட் எனிதிங், பட் I would say suggest please. On our important days I will never have workshops. Sorry. So இந்த மாதிரி நிறைய பண்ணணும்னு நினைக்கிறோம். அதுதான் ஒரு சின்ன நோட் எடுத்துறது, லஞ்ச் பாக்ஸ்க்குள்ள ஒரு குட்டியா நோட், ஹேவ் a great day அப்படி. இந்த மாதிரி ஸ்மால் டே டு டே ஹீலிங் பிராக்டிசஸ் அது நம்மளுக்கும் ஹாப்பினஸ் கொடுக்கும். Yeah, exactly. Or a goodbye hug or maybe a peck. It works wonders. It is like இல்லையா? கரெக்ட். நம்ம அப்பா அம்மா எல்லாம் வந்து தெரியாம ஒருத்தருக்கு கை தொட்டுக்கிட்டாலே நம்மள உடனே பாப்பாங்க. அதனால தான் நமக்கு ரிலேஷன்ஷிப்போட தப்பான எண்ணமே வந்திருக்கு. ஐயோ ஹஸ்பண்ட் வைஃப் It happens. இல்ல இப்ப நாம வந்து to be very honest இத நம்ம சொல்றோம். So என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். சோ எங்களோட டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் இஸ் சோ என்ன சொல்றது இன்டிமிடேட்டட் பை மீ ஹோல்டிங் மை ஹஸ்பண்ட்ஸ் ஹேண்ட். அப்படி வந்து பிடிஏ பண்ணிக்கிறா, புருஷன் கை பிடிக்கிறது பிடிஏவாமா அப்படிங்கறது அவங்களுக்கு எல்லாம் புரிய மாட்டேங்குது. they feel so sick about it. தொட்டு பேசுறா, பக்கத்துல போய் உட்கார்றா. come on, he's a human. not every he's my partner, he's my husband. ஓ ஹஸ்பண்ட் உடைய நான் வந்து உட்கார்றேன் அப்படின்ற கேள்வி எல்லாம் கேட்கணும் தோணும். not every touch is sexual also இல்லையா? நம்மளோட இதுல வந்து learning is always husband and wife குள்ள இருக்கிற எல்லா டச்சுமே leads to the bedroom அப்படிங்கறதா. no, you can have some other moments where you feel like very என்ன சொல்றது different about the touch இல்லையா? ஒரு motherly love இருக்கலாம், ஒரு sibling love தெரியலாம், இல்ல maybe for that matter வந்து ஒரு comfort love, ஒரு confidence love, ஒரு தட்டி கொடுக்கிற love, எப்படி வேணாலும் இருக்கலாம். அது வந்து எஸ் நீங்க சொன்ன மாதிரி அது சொசைட்டில வந்து இட் ஆல்வேஸ் லீட்ஸ் டு பெட்ரூம் லவ் தான் நினைச்சிட்டு இருக்காங்க. பட் பெட்ரூம்லயே வந்து எவ்வளவு வாட்டி இட்ஸ் ஜஸ்ட் கடல் தட் கிவ்ஸ் சோ மச் ஆஃப் கம்ஃபர்ட் போத் அட் செக்ஸ்ங்கிறது வந்து யாருக்குமே புரிய மாட்டேங்குது. ஆர் மேபி புரியுது, பட் யாரும் அது பேசணும்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க. யாரும் அது அப்ரிஷியேட் பண்ணியோ அதுதான் ரியாலிட்டி அப்படிங்கிறது. 10 வாட்டி செக்ஸ்ல ஒரு வாட்டி எல்லாம் வந்து 2 பேருமே ஹாப்பியா இருக்காங்க. பாக்கி 9 டைம்ஸ் வந்து either one partner is only satisfied, rest of the partner just feels happy and secured with that cuddles and comforts only ilya. True, very true. So yes, because sort of மாதிரி sex needs to be normalized a lot, and especially வந்து எது safe space unsafe space நம்ம childrenக்கு கரெக்ட்டா சொல்லணும். அப்பா அம்மா கை தொடுறது வந்து நார்மல், இது சேஃப் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து வாயில சொல்றதை விட செஞ்சு காமிக்கும் போது they believe it more. we have to model healthy relationship. எதுமே காமிக்கலன்னா நாளைக்கு அவங்க போய் அவங்க ஸ்பௌஸ்க்கு என்ன வந்து கொடுப்பாங்க? பேட் தான் பாப்பாங்க. yeah, sadly yes, அவங்களும் பேட் தான் பாப்பாங்க. yes. So these were the things that I wanted to ask you, Illa. Thank you so much for thank you time for and answering all my questions patiently. Much love to you, and all the best. Ninga sonna mari may all the couples see this and reach out to you for good healthy counseling sessions. Thank you. So end note enna solnunu aaspadringila? Please be the healthily ever after and not just happily ever after. அதுதான் நான் ஆசைப்படுறேன். எல்லாருக்கும் ஹெல்த்தி மேரேஜ் இருக்கணும், 2 பேருமே ஹாப்பி அண்ட் சாட்டிஸ்ஃபைடா இருக்கணும், செக்யூர்டா ஃபீல் பண்ணணும் ஒருத்தர் கிட்ட. அது மட்டும் தான் வேணும். திரும்பி பார்க்கும்போது your husband should be or your wife should be the support system for you. True, very true. Thank you so much Haritha for this opportunity, as well as நான் சொன்ன உடனே இந்த ஐடியா உங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது நீங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு I know you're so busy with so much work, so thank you for accepting this. It's my pleasure. It was lovely talking to you. I hope that we have many more conversations like this. Yeah. So யாருக்கு என்ன டவுட்னாலும் மறக்காம வந்து you can reach out to Illa. She does 1-to-1 sessions, group sessions எல்லாமே இருக்குது, ஆன்லைன்லயும் பண்றாங்க. So yeah,
நீங்க வந்து தாராளமா கேட்கலாம். She will be more Yeah. than happy to offer her Yeah, my services. workshops are in English as well as in Tamil. So நீங்க எதுல வேணாலும் நீங்க participate பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி வசதியோ. Yeah. Yeah. Okay. Thank Thank you. you, Akka. Thank you so Thank much. you, guys. Thank you so much for coming and listening to us. Means a lot. Bye. Bye, Akka. Bye. Bye.